பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். நாகை அருகே காக்களணி கிராமத்தில் இரு பிரிவினருக்கு இடையே மோதல். இரு தரப்பினைச் சேர்ந்த 7 பேர் மருத்துவமனையில் அனுமதி. போலீஸ் குவிப்பு பதற்றம். கொலை மிரட்டல் விடுக்கும் ஒரு தரப்பினரின் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த காக்களணி பெருமாள் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் மதனகோபால் என்பவரின் மகன் நந்து என்கின்ற வீரத்தமிழன். இந்த நிலையில் கடந்த 21ஆம் தேதி காக்களணி பெரிய தெருவைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவரின் மகள் கல்யாண பரிசு விழா அதே ஊரில் உள்ள மாரியம்மன் கோவிலில் நடைபெற்றது. அப்போது வீரத்தமிழன் காரில் வந்தபோது இரு பிரிவினருக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் மோதலாக மாறியது. இதில் மதனகோபால் வீட்டில் உள்ள முகப்பு ஜன்னல் கண்ணாடி, மின்விளக்குகள், நாற்காலிகள் உள்ளிட்டவை ஒரு தரப்பினரால் உடைத்து சேதமடைந்தன. இந்த தாக்குதலில் இரு தரப்பைச் சேர்ந்த 7 பேர் காயமடைந்த நிலையில் ஒரு தரப்பு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக 3 பேர் நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும், மற்றொரு தரப்பைச் சேர்ந்த 4 பேர் திருவாரூர் தனியார் மருத்துவமனைக்கும் சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் மதனகோபால் மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டார். இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் இரு தரப்பையும் கலைத்து மேலும் அசம்பாவிதங்கள் ஏற்படாதவாறு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து வீரத்தமிழன் கிராமத்தில் உள்ள ஒரு பெண்ணிற்கு போன் செய்து தகாத வார்த்தைகள் பேசி பகிரங்கமாக உன் அண்ணனை கொலை செய்து விடுவேன் என மிரட்டல் விடுக்கும் ஆடியோவும் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இருதரப்பைச் சேர்ந்த 17 பேர் மீது வழக்கு பதிவு செய்து 10 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இது ரெக்கார்ட் தான் சார். இது வந்து ஊர்ல போய் 10 வருது.